அமெரிக்கா கூட சண்டை முடிஞ்சு போச்சு, அந்த நாட்டோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு ராணுவ ரீதியா, இன்னொன்னு வர்த்தக ரீதியா. இந்த ரெண்டு சண்டையையும் ரவுண்ட் த கிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது அமெரிக்கா தான். அப்படி வீணா போன அமெரிக்காவுக்கு இன்னொரு வீணா போன அதிபர் ட்ரம்ப். அண்ணன் அமெரிக்காவுக்கு அண்ணன் ட்ரம்ப்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வேலையையும் கேப்பே இல்லை, லீவே இல்லை, வரிசையா அம்பிட்டு பயில்ட்டே விளையாடு. எதுக்கு சார் விளையாடணும், எதுக்கு வேணாலும் விளையாடுறா அப்படின்னு சொல்லி ஒத்த அமெரிக்க வார் மிஷினையும் களத்துல இறக்கி விட்டார். அப்படிதான் இப்ப இந்தியா கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கூட மல்லு கட்டும் போது கடந்த 12 வருஷமா இந்தியாவோட வரலாறு என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு மல்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ட்ரம்ப் அவசரப்பட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். யாருக்கு? உனக்கு மட்டும் தாண்டா வரும். நீ இந்தியாவை தூக்கி வச்சு பேசுறதுக்குனே இருக்க அப்படின்னு கீழே வந்து திட்டக்கூடாது. யதார்த்தமான உண்மையும் அதுதான். காரணம் என்ன அப்படின்னா, இதே ட்ரேட் சண்டை எல்லா பக்கமும் நடந்துகிட்டே இருக்கு. 15%க்கு இது 5% இருக்கு. ஆனா அது 25 35 போகும்டா அப்படின்னு மிரட்டவும், 15%க்கு ஓகே, 15% சாதிச்சிட்டோம், முழு வெற்றி அப்படின்னு பழைய கால படத்துல முதலாளி கிட்ட ஒரு சரக்கையும் சிக்கன் பீஸையும் கடிச்சிட்டு யூனியன் லீடர் வெளில வந்து கத்துற மாதிரி ஒரு சம்பவத்தை ஐரோப்பிய யூனியன் பண்ணிட்டு போயிருச்சு. வெற்றி வெற்றி வெற்றின்னு ஐரோப்பிய யூனியனோட பொதுச் செயலாளர் அறிவிச்சுட்டு வர, இந்த பக்கம் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ள எல்லா பயல்களும் இது என்னடா வெற்றி, தோத்துட்டோம்டா, டே இதை ஏத்துக்க மாட்டோம், போக போக அப்படியே படிப்படியா பேசி எல்லாத்தையும் பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கார்கள். எது ஐரோப்பிய யூனியனுக்கே இதான் நிலைமை. ஊர் உலகத்துல பூந்து எல்லா விஷயத்துலயும் நான் கமெண்ட் பண்ணுவேன். ஏன்டா நான் ஐரோப்பிய யூனியன், அப்புறம் ஒரு பொருளை விற்க முடியாது பாத்துக்க அப்படின்னு வம்பு பண்ணக்கூடிய ஐரோப்பிய யூனியனுக்கே இதான் நிலைமை. அப்ப மத்தவனுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லா பயிலும் 15%க்கு மேலதான் டாரிஃபை கொண்டு வராங்க. அதே சமயம் டிஃபென்ஸ் டீல அள்ளி தெளிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கம்பெனி நஷ்டத்துல போதா, நீ கவலைப்படாதடா. ஏன்டா நஷ்டம்? வியாபாரமே இல்ல முதலாளி, ஈரா வியாபாரத்துக்கு நான் வழி பண்றேன். டேய், இந்த போயிங் நிறுவனத்துல இருந்து ஒரு 50 விமானத்தை வாங்கிக்க, இந்த ட்ரேட் டீல்ல இதையும் கொண்டு வந்துடுறது. அது போக வழக்கம் போல மானியத்தேனே பொன் மானியம் மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை தூக்கி அள்ளி தெளிச்சிடுறது. அதுக்கப்புறம் ட்ரேட் டீலுக்குள்ள உட்காந்துக்கிறது. இந்த மாதிரி விஷமத்தனமான வேலையை விரட்டி பண்ணி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க ஹைலைட்டு. அண்ணன் அமெரிக்காவை எதிர்க்கிற மனநிலையில ஒரு பயனும் இல்லை. 1-2 பேர் தீவிரமா இருக்காங்க. ஆனா ஒரு கிளியரான ரூட்டை காட்டல. இப்ப இந்தியா தான் தெளிவான ரூட்டை காட்டுது. இந்தியா தெளிவான ரூட்டை காட்டுறனால்தான் ட்ரம்ப் இவ்வளவு பேரை திட்டல, நம்மளை மட்டும் திட்டுறான். ஏன் அதுவும் திட்டுறன்னா திட்டு கிளவி திண்ணையில உட்காந்து பேசுற மாதிரிதான். ரஷ்ய பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரம் ஏற்கனவே செத்து போச்சு, குழி தோண்டி புதைங்க, அதுக்கு மேல என்ன இருக்கு சொல்ல அப்படின்ட்டு போயிட்டாரு. செத்தவனுக்கு ஏன் நீ வைத்தியம் பார்க்க துடிக்கிற அப்படின்னு ஒரு பய ஊருக்குள்ள கேட்கணும்ல. பொருளாதாரமே இல்லைங்கிற இடத்துல எதுக்கு மல்லு கட்டுற? அப்ப நீ சொல்றது பொய், பொய்யிலையும் பொய், வடிகட்டின பொய்ன்னு எடுத்துக்கலாமா? அதான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்படியே அமெரிக்கா கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம என்ன கியூபாவா? எந்த பொருளும் வேணாம், பழைய காரை பூரா ஸ்பேர் பார்ட்ஸை திருடி கொண்டு வந்து வச்சு பழைய காரை பூரா பல ரோட்ல ஓட்டிக்கிட்டு தெரியும் அப்படின்னு பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அண்ணன் அமெரிக்கா கிட்ட சண்டை போட்டாலும் வீட்டுக்கார மட்டும் போடுற சண்டைதான், வீட்டுக்கு வந்துதான் தீரணுங்கிற மாதிரி முடிச்சிடணும். அதான் நமக்கும் நல்லது, அண்ணன் அமெரிக்காவுக்கும் நல்லது. டேய் போய் சொல்றப்பத்தியா, நமக்கு நல்லது ஓகே, அண்ணன் அமெரிக்காவுக்கு எப்படி நல்லதா மாறும் அப்படின்னா அப்பதான் சீனாவை நோக்கி போக முடியும். இல்லாட்டி சீனாவை நோக்கி போறோம்னு பேப்பர்ல எழுதி வெள்ளை மாளிகையிலே வச்சு படிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். ஒரு அடி கூட நகர முடியாது, நகர்ந்தாலும் வெற்றி கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்ப ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது அப்படின்னா இறங்கி வர்றதுதான். அதுக்காக இந்தியா சில ப்ரொபோசலை கொடுத்துருக்கு. இந்தியாவை பொறுத்த வரையும் பால்ல வரேன், தேன்ல வரேன், விவசாயத்துல வரேன், இதெல்லாம் விட்டுரு, இங்கேயே கொல்ல போய் இருக்கான். எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த மில்க் ப்ராடக்ட் ஆகட்டும், இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆகட்டும், இதுலயே கொல்ல போய் இருக்கான். 70 கோடிக்கு மேல, முக்காவாசி ஜனம் அதை நம்பிதான் இருக்கு. அதுல நாங்க சக்சஸ்ஃபுல்லாவும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல புராண காலத்திலே வெண்ணெய் எடுத்து வித்த பயலுக நாங்க. நீ வந்து தனியாலாம் விற்க வேணாம் தம்பி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாயிட்டோம். இதுலதான் அவனுங்களுக்கு பயங்கர கோபம். ரொம்ப காலமாவே இவனுங்க கிட்ட சில பர்டிகுலர் ப்ராடக்டை கொண்டு போனா நம்மளை அடிச்சு பத்தி விட்டுறாங்களே. இந்த கோழி கால் விவகாரத்துல இன்னைக்கு வரையும் நம்மளை தவிக்க விடுறாங்க. இப்ப பால் விவகாரத்துலயும் தவிக்க விடுறாங்க. இது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற கோபம் தான் கிளவியா மாதிரி திண்ணையில உட்காந்து மண்ணை தூக்கி வீசினதோட முழு பின்னணி.
அதுக்கெல்லாம் நம்ம மிரண்டு போல உனக்கு பைத்தியம் பிடிச்சா என்ன வேணாலும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீயே வந்து கட்டுப்பிடிப்ப, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி டெல்லி தன் வேலையை இறங்கி பார்க்க ஆரம்பிக்குது. உன்கிட்ட இருந்து கூடுதலா ஐட்டம் வாங்கிக்கிறோம்ப்பா, கோல்டை இறக்குறோம், கூடுதலா இறக்குறோம், அதே மாதிரி நேச்சுரல் கேஸை இறக்குறோம், கூடுதலா இறக்குறோம், பச்சை சாட்ரு வாழை திணற அளவுக்கு ரிலீஸ் பண்றோன்ட்டோம், அதே மாதிரி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் தாறு மாற இறக்குறோம். போதுமா? நீ என்னைக்கு போதும்னு சொல்லியிருக்க? போதும், இவ்வளவுதான். இந்த 3ம் லிஸ்ட்லயே இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள்ல லிஸ்ட்லயும் இல்ல, அமெரிக்க டார்கெட்லயும் இல்ல. ஆனா அமெரிக்கா இந்த ப்ராடக்ட்களை தாறுமாறா விக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத நம்ம ஆட்கள் ஸ்மெல் பண்ணி அந்த கால்குலேஷன் போட்டு நீ புது பிளேயர் தேடி அந்த பிளேயர் ஒத்துக்கலைன்னா அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி வலிக்கு கொண்டு வந்து இதெல்லாம் தேவையில்ல, ரெஸ்ட் எடு, நாங்க வாங்கிக்கிறோம், நிறைய வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, காலில் விழுந்து டீல் பேசிட்ட அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயும் வெளியூர்லயும் ஒரு பயிலும் பேச முடியாது அப்படிங்கறக்காக டிஃபென்ஸ் பக்கம் ஒத்த பச்சை சாற்று வராது, தொலைச்சு போடுவோம், நீ பண்ண சேட்டைக்கும் வாய்க்கும் இப்போதைக்கு டிஃபென்ஸ் டீல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். பின்னாடியே அமெரிக்க ஏஜென்சிகளும் ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. ஏழை அவன் F-35 வாங்க மாட்டேன் போங்கடான்ட்டான்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிட்டு இருக்கார்கள். யாரோ பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி போய் சொல்லிட்டு வந்துட்டார். ஆனா அந்த அதிகாரி தினமும் போறாரு. ஒரே அதிகாரியா, வெவ்வேறு அதிகாரியான்னு தெரியல. ஒரு நாள் கூட பயப்புல பேர சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி அவனுங்களுக்குள்ள பேசிக்குவாங்க? படத்துல வர மாரி ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு ரகசியமா லைட் அடிச்சு பேசிக்குவாங்களோ? இருக்கட்டும். எப்படி வேணாலும் பேசிக்கட்டும். பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்ட்டாரு. நம்ம அதிகாரியும் பேர் சொல்ல விரும்பல. அவரும் ஏஜென்சிகளை கூப்பிட்டு ஒத்த டிஃபென்ஸ் டீல் பர்ச்சேஸ் ஆர்டர் இப்போதைக்கு தரமாட்டோம் அப்படின்னு மிரட்டிட்டோன்ட்டார்கள். ஆக மொத்தம் நம்ம ஆட்கள் சொல்றதா அவர்கள் கன்ஃபார்ம் பண்றார்கள். இவ்வளவு தூரம் ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும் இந்தியா அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்த்திருக்கணும். காரணம் சமீப காலமா இப்படிதான் பாம்பு பண்ற எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க காலம், அமெரிக்கா நான் மட்டும் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரிதான். அதே சமயம் இப்படி நம்ம மல்லு கட்டுறோம், விடிஞ்ச உடனே இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா அண்ணன் அமெரிக்காட்ட மல்லு கட்டு, விடிஞ்ச உடனே சரியாகுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நாள் டிஸ்டர்பன்ஸை நம்ம தாங்கணும். ஜிடிபி பாயிண்ட் சில சதவீதங்கள் விழுகும் அப்படிங்கிறது மார்க்கெட் ஏற்கனவே தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் பையர்கள் இந்தியா ரூட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, கொண்டு போய் ஸ்பிளிட் பண்ணி விளையாண்டுருச்சு அப்படின்னா அமெரிக்கா வலிக்கு வந்துதான் ஆகணும். ஸ்பிளிட் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது ஒரு 50%, 10%, 20% ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சாலே அவன் வலிக்கு வந்துருவாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த டைரக்ஷனை நோக்கி தான் இந்த விவகாரம் போய் முடியும். எப்பன்னு மட்டும் கேட்டக்கூடாது, யாருக்கும் தெரியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.